வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11வது ஜாதகங்க. அதாவது 16/11/2000 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 25 வருஷத்த பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது வியாழக்கிழமை. அதாவது தேய்பிறை பஞ்சமி திதியில பிறக்கக்கூடிய உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி அமையக்கூடிய அமைப்புங்க. சந்திராசிரமமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா மகர ராசி வரக்கூடிய அமைப்புங்க. சரிங்களா? கே, கோ, கா, கி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி பொருந்தும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திர தனுசு ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி பூச நட்சத்திர கடக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க உறவுகளோ வருவா கொடுக்கல் வாங்கலோ வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தனுசு ராசிலையும் கடக ராசிலையும். இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே இது குருவோட நட்சத்திரங்க. அவன் உட்கார்ந்துருக்குது புதனோட வீட்டுல. அப்பனா இதுல குரு தான் நீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜாதகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள்ட்ட ரெட்டத்தன்மை எப்பயுமே இருக்கும். நீங்க போற காரியத்துல வெற்றி அடையறதுக்காக நீங்க எப்படி வேணாலும் குறுக்க புகுந்து உள்ள அவங்கள நம்ப வச்சிருவீங்க. தொழிலுக்காகவும் சரி, பழக்கவழக்கத்துல ஒருத்தங்க மனச கவர்றதுலயும் சரி, நீங்க சிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனா என்னன்னா, எல்லாத்துக்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஆளுக்கு ஏத்த மாரி மாறிக்குவீங்க. பச்சோந்தி தன்மை நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போதைக்கு புனர்பூச நட்சத்திரம்னா, குருவோட தசாபுத்தி தான் முதல்ல அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனி தசை 19 வருஷம். இப்போதைக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கலாம் ஒரு சில பேத்துக்கு. ஒரு சில பேத்துக்கு புதன் தசை வந்திருக்கலாம். சரி, இப்படி சனி தசை நடந்துட்டு இருக்குது. எந்த லக்கணத்துக்காரங்கலாம் பாதிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும்ல. 1 மிதுன லக்கணம், 3 கடகம், சிம்மம், கன்னி. இந்த 4 லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத கணக்குங்க. இந்த 4 இலக்கணத்துக்காரங்க என்ன மாரி பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னா, 1 கடனோ, நோயோ, வம்பு வழக்கு பிரச்சனையோ, ஒரு சில பேரு விபத்து ஏற்பட்டோ, ஆஸ்பத்திரி விரயத்தையோ குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும். இது பெரிய வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்துமா அப்படின்னா, அப்படிலாம் நிறுத்தாதுங்க. சரிங்களா? கொஞ்சம் சண்டைகள், சச்சரவுகள் வரும். கொஞ்சம் விட்டு குடுத்து போனீங்கன்னா, வாழ்க்கை நல்லா வாழக்கூடிய தன்மை தான் இருக்குது. சரிங்களா? இப்ப நாடி முறைப்படி நம்ம பார்த்துட்டோம்னா, மனைவி கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. நீங்க பல தொழில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம். ஆனா, இப்போதைக்கு சொந்த தொழில் ஆகாது. 30 வயசுக்கு மேல பல தொழில் பாருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில பேரு அ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இல்ல அப்படின்னு சொன்னா நூல், துணி சம்மந்தப்பட்ட வேலை, அடுத்தது மெடிசின் சம்மந்தப்பட்டது, அ பார்மசி சம்மந்தப்பட்டது எல்லாமே லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில டாக்டருக்கு படிச்சீங்கன்னா, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டா வரக்கூடிய அமைப்பு வரைக்கும் நல்லா இருக்கு. கட்டடம் சம்மந்தப்பட்டது, கட்டட பொருட்கள் வாங்கி விக்கிறது, இல்லன்னா நிலபுலன்கள் வாங்கி விக்கிற எந்த தொழில் வேணாலும் தாராளமா செய்யலாம். அது நல்லா இருக்கு. ஒரு சில பேர் முயற்சி பண்ணா அரசு சம்மந்தப்பட்ட வேலையிலயும் உட்காரலாம். சரியான கோவக்காரன், ரோசக்காரன், நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரன் தான் நீங்க பூரா. சரிங்களா? கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். ஒரு சில பேர் கண்ணாடி போட்டா தான் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அம்மா தான் வீட்ல அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அம்மா கையில குடுத்து வாங்குற காசும் பல மடங்கு பெருகும். மனைவி நல்ல கோவத்துக்கு, ரோசத்துக்கு சொந்தக்காரி தான் வந்து அமைவாங்க. சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்காந்தீங்கன்னா நல்ல லாபம். அதிகாரத்துக்கு சொந்தக்காரி. கொஞ்சம் உடல்நல நீங்களே கெடுத்து பாதிப்பு அடைவீங்க அப்படிங்கிற காரணமும், மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமா இல்ல. கணவன் ரொம்ப நல்லவன் தான். அதுல மாற்றம் இல்ல. ஆனா கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரனா இருப்பான். அதிகாரம் பூரா உங்க கையில இருந்ததுன்னா, வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, போன வருஷமே சுப பலன் ஏற்படக்கூடிய யோகம், இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு நல்ல பலன்கள் வந்து உங்கள சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்கறதுக்கு ரூ. 200 அடுத்தது வாஸ்து பார்க்கறதுக்கு ரூ. 2000 ஜாதகம் எழுதி குடுக்கறதுக்கு 1500 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஜாமக்கோல் பிரசன்னம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா பார்த்து குடுத்துட்டுருக்கோம். யாரும் தேவைப்பட்டுச்சுன்னா, தாராளமா தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல்களுக்கு கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.